அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனை குறித்தும் விவிலியம் இப்படி சொல்லுகிறது: இறைச்சாயல் மனிதன், இமேஜ் ஆஃப் காட், இமாகோ தேய் லத்தீன் மொழியில். கடவுள் உன்னை உருவாக்கும் போது ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்தார். அதை விட ஒரு பெரிய டிகிரி எதுவுமே இல்லை. நீ படித்த படிப்பெல்லாம் மனிதன் கொடுத்த டிகிரி. நமது பாப்பானவருக்கே மனிதன் கொடுத்த டிகிரி தான். இஸ் ஹோலினஸ் மனிதன் கொடுத்தது, கடவுள் கொடுத்தது இல்லை. இறைச்சாயல் மனிதன் தான் எல்லா பதவிகளிலும் பெரிய பதவி. அதுதான் நம்முடைய மாட்சியும் நமது அழகும் நமது மேன்மையும் கடவுள் நமக்கு கொடுத்தது. மற்றதெல்லாம் டீப் ப்ரமோஷன் தான். மனிதன் கொடுக்குற டிகிரி எல்லாம் டீப் ப்ரமோஷன். கடவுள் கொடுத்த டிகிரியிலேருந்து நீ டீப் ப்ரமோஷன் ஆயிடுற அப்படின்னு பார்த்தா, பாப்பானவரும் டீப் ப்ரமோட்டட், பிஷப் மாரனும் டீப் ப்ரமோட்டட், கர்தினாலும் டீப் ப்ரமோட்டட், ஹெட் மாஸ்டரும் ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் எம்எல்ஏவங்களும் எல்லாமே டீப் ப்ரமோஷன் தான். அது ஒன்று தான் நிற்கும். இறைச்சாயல் மனிதன் தான் கடைசியாக நிற்கும். நீ முதல்ல கூட இறைச்சாயல் மனிதன் கடவுள் படைத்தாரு, சாகும்போது கூட அதை தான் நீ வச்சிருக்க. இறைச்சாயல் மனிதனுக்கு சாவு இல்லை, சாக முடியாது. ஏனென்றால் கடவுளின் சாயலாக மனிதனை படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அன்னம்மா காலி இந்த ஊரில் பிறந்தாங்க. மானாமதி அப்புறம் கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க காலி வீட்டில். அப்புறம் ஜானுக்கும் அக்ஸிக்கும் அம்மாவாக இருந்தாங்க. தாமஸ் அவர்களுக்கு அக்காவாக இருந்தாங்க. மற்ற மாமா, இது அத்தை, பின்னம்மா, பெரியம்மா அப்படி இருந்தாங்க. பாட்டியாக இருந்தாங்க. இதெல்லாம் மனிதன் கொடுக்கக்கூடிய பதக்கங்கள். விளங்குதா? இந்த தெருவில் வாழ்ந்தாங்க, இந்த ஊரில் வாழ்ந்தாங்க, அவங்க இந்தியாக்காரங்க, ஆதார் கார்டு, அதெல்லாமே சொதப்புறோம் நம்ம. அதெல்லாம் மனிதன் கொடுக்கக்கூடிய என்னது தரவுகள். அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் போச்சு. இப்போ அவங்க மானாமதியும் கிடையாது, அக்ஸிக்கும் அம்மா கிடையாது, ஜானுக்கும் அம்மா கிடையாது, பாட்டியும் இல்லை, தாமஸுக்கு அக்காவும் கிடையாது. கம்ப்ளீட்டாக இந்த ஊரும் இல்லை, இந்தியாவும் இல்லை, ஆதார் கார்டே போச்சு. அதெல்லாம் மனிதன் சொன்ன பொய்கள், மனிதனுடைய இல்லூஷன் சொல்வார்கள், மாயா. மனிதனுடைய ஏதோ ஒரு கற்பனைகள். இதுதான் உண்மை. ஆனால் அடியில் ஒரு பெரிய உண்மை இருக்குது, அதுதான் நம்ம மறந்துடுறோம். அதுதான் இறைச்சாயல் மனிதன். அதுதான் கடைசியாக நிற்கிது. இறைச்சாயல் மனிதன் இவற்றையெல்லாம் மேல் வந்து அனைத்தையும் பொடியாக்கி விடுகிறது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம் அன்னம்மாவின் வாழ்வில். 1976ஆம் ஆண்டிலிருந்து அந்த அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு நான் வருவேன். அக்ஸி சின்ன பொண்ணாக இருந்தப்போ ஜான் வந்து பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவான். அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நான் சென்ட் பால் சென்னையில் நாங்கள் படிக்கும்போது. அப்போது ஒரு நாள் காட்டினான் இதை, அக்ஸியை. அக்ஸி சின்ன பொண்ணப்போ கண்ணு பெருசாக, ஒரே சிரிப்பு தான். யாருப்பா இந்த அழகான பெண்ணுன்னு கேட்டேன், குழந்தைன்னு கேட்டேன். தங்கச்சி என்ன? அடப்பா, உனக்கு தங்கச்சி இருக்கா? சொல்ல தெரியல சொன்னான். அப்புறம் சரி பாப்பான்னா ஜான பாப்பனா பாப்பா. ஸோ சரி, அப்போ பாப்பாவை நான் பார்க்கணும். அப்போ லீவுக்கு வரட்டுமா? சரி, லீவுக்கு வரும்போது ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் பார்த்தேன் அந்த அம்மா. வந்த உடனே ஏதோ
அவங்க வந்து என்னை கட்டுப்படி கிராமம், ராயப்பா கசி அதெல்லாம் அவங்க பார்க்கல. என்னை பார்த்தப்போ இறைச்சாயும் மனிதனாக பார்த்தார்கள். எஸ், கடவுள் என்னை எப்படி உருவாக்கினாரோ அப்படி என்னை கட்டுப்படியை உரிச்சிட்டாங்க. இந்தியாக்காரன் அதையும் உரிச்சிட்டாங்க. அப்புறம் நான் ஆம்பளை அதையும் உரிச்சிட்டாங்க. ராயப்பா உரிச்சிட்டாங்க, செமினேரி உரிச்சிட்டாங்க, ஜானுக்கு நண்பன் அதையும் உரிச்சிட்டாங்க. இறைச்சாயல் மனிதன் அப்பட்டமாக என்ன பார்த்தாங்க. அந்த கண்களை நான் நினைவு கூறுகிறேன். அந்த ஒரு தகுதி அந்த அம்மாவுக்கு இருந்ததை நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பல டைம் நான் அவங்களோட பல வைபவங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். சேத்பட்டுக்கு நான் அசிஸ்டன்ட் சாமியாராக இருந்தேன் சேத்பட்டு பங்கில். அப்போது அங்கே வருவாங்க, அவங்க பொண்ணு அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் வருவாங்க, ஒவ்வொரு மாதமும் என்ன பார்ப்பாங்க. அந்த இறைச்சாயல் மனிதனை பார்த்து அவங்க சிரிப்பு பாருங்கள். கடவுள் படைத்து என்னை பார்த்து பெருமைப்பட்டது போல அந்த அம்மா என்னை பார்த்து பெருமைப்படுகின்ற கடவுள் மாதிரி பெருமைப்படுவார்கள். அந்த கடவுளுடைய பார்வையை நான் பார்த்ததில்லை. ஆனால் அண்ணம்மாவின் முகத்தில் கடவுளுடைய பார்வையை நான் பார்த்த ஞாபகத்தை நான் பதிவு செய்ய இங்கு விரும்புகிறேன். அப்படி தான் அவங்க பார்த்தாங்க எல்லாரையும். நல்லா அவங்களோட க்ளோஸாக பழகினவங்கள கேட்டு பாருங்க. அவங்களுடைய சிரிப்பு, ஓ கடவுள் சிரிப்பாரா, அந்த சிரிப்பு எப்படி இருக்கும்? அண்ணம்மாவுடைய முகத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். கடவுள் எப்படி சிரிப்பார், எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார், எப்படி உறவுகளை வளர்த்தார், எப்படி பிள்ளைகளோடு பழகினார், எப்படி அயலானோடு பழகினார், எப்படி அவருடைய வாழ்வு குடும்பத்தில் இருந்தது, நண்பர்களோடு இருந்தது என்கின்ற அந்த உறவை பிதா, சுதன், பரிசுத்தாவி இந்த மூவரும் ஒன்றாக உறவாடினார்களே, அதே போன்ற உறவை அவர் இங்கு வெளிப்படுத்தினார்கள். பிதா, சுதன், பரிசுத்தாவி தனித்தனி ஆட்கள், ஆனால் உறவிலே ஒன்றாக ஒரு கடவுளாக இருக்கிறார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிரதிபலிப்பை அண்ணம்மா காலி இந்த ஊருக்கு நமக்கு தந்து அவர்கள் இன்றைய தினம் மீண்டும் கடவுளிடம் திரும்பி சென்றிருக்கிறார்கள். ஸோ அவருடைய வாழ்வில் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அவர்கள் ஏன் இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நம்மோடு பழகி நம்மை விட்டு சென்று விட்டார்கள் அல்ல, இறைச்சாயலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாகவே இறைச்சாயல் மனிதனுக்கு சாவு இல்லை, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி மானாமதி அம்மா இறந்துட்டாங்க. ஓகே, இந்த தெருவில் வாழ்ந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. இந்தியாவில் வந்த அம்மா அங்கே போயிட்டாங்க, அப்படி தான் சொல்லலாம். இறைச்சாயல் மனிதனுக்கு சாவு இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஸோ அந்த விழாவை தான் நாம் இன்றைய தினம் கொண்டாடுகிறோம் என்று நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எனது நண்பன் ஜான் கனடாவில் குடும்பத்தோடு இருக்கிறார். அங்கேயும் அவர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கனடாலே இப்போ வாழ்ந்திருக்கிறார்கள். கடவுள் நம்ம சின்ன குறிப்பிடத்தில் படிக்கிறோம், எங்கும் வியாபித்திருக்கிறார்கள் படிச்சிருக்கோம். 6 லட்சண மந்திரங்கள் ஞாபகம் வருதா? கடவுள் தாமாக இருக்கிறார், தம திருத்துவமாக இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார். இப்போ அந்த இறைச்சாயல் மனிதனாகிவிட்ட அண்ணம்மா வியாபித்திருக்கிறார். மானாமதியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆட்டமிலும் அவர்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் சொன்னேன், கனடாவிலும் வியாபித்திருக்கிறார். அவங்க மகனில், அவங்க மருமகளில் 2 ஆண் பிள்ளைகளில் கனடாவில் கூட வியாபித்திருக்கிறார், பிரபஞ்சம் முழுக்க வியாபித்திருக்கிறார். ஸோ இதுதான் நமது பிறப்பும் நமது இறப்பும். அந்த அம்மா போனது மட்டும் நம்ம கொண்டாடினா சரிப்படாது. அது நமக்கு என்ன சொல்ல வருது? அவங்க அம்மா இந்த விழா நமக்கு என்ன சொல்ல வருகிறது? நாமும் ஒரு நாள் இறைச்சாயல் மனிதனாக மாறப்போகிறோம். அன்றைய தினம் யாராவது ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் இப்போ நான் வச்ச பிரசங்கம் மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதில் இவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
ஒரே ஒரு நல்ல வார்த்தை, அதாவது இறைச்சாயல், இறைவனை சுட்டி காட்டுகின்ற ஒரு நல்ல வார்த்தை. அவங்க நல்லா கனிவாக இருந்தார்கள், அன்பாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தாங்க, எல்லாரோடையும் உறவாடினாங்க. இதுதான் ஒரு சின்ன வார்த்தை. நம்ம இறைச்சாயல் மனிதனை வெளிப்படுத்துவது தான் நமது குறிக்கோள். அதனால் தான் இறைவன் நம்மை படைத்தார். அந்த வேலையை முடித்த உடனே இறைச்சாயல் மனிதனா திரும்பி போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான். இதுதான் நமது விசுவாசத்தின் கடைசி ஸ்டாப். அன்புக்குரியவர்களே, அந்தம்மா அருமையாக வாழ்ந்து இறைச்சாயல் மனிதனாக தன்னை வெளிப்படுத்தி இறைச்சாயலாக மாறிவிட்டார்கள். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பதியில் அவருடைய குடும்பமும், அவருடைய பிள்ளைகளும், மகளும், மகனும், பேரப்பிள்ளைகளும், கூட பிறந்தவர்களும், நண்பர்களும், உற்றார் உறவினர்களும், இக்கிராமத்தை சார்ந்த மக்களும் அனைவரும் அவருடைய பரிந்துரையால் எல்லா நன்மைகளையும் அடைய வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நான் மன்றாடுகிறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த குடும்பத்திற்கும் பங்கு தந்தைக்கும் அன்னம்மா சார்பிலே நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.